அவர் எவ்வளவு சூப்பரா பேலன்ஸ் பண்ணாரு. ரொம்ப நல்லா பண்ணாரு. இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஒரு நாள் எங்க கிராமத்துல ராத்திரி நேரத்துல வந்து திருடன் திருட பார்த்தான் தெரியுமா? நான் தான் என்னோட கையில தீப்பந்தத்தை எடுத்துக்கிட்டு அந்த திருடனை தேடி ஓடி போய் கஷ்டப்பட்டு பிடிச்சேன். ஒட்டுமொத்த ஊர் மக்களும் என்ன புகழ்ந்துட்டாங்க. அப்படியா? திருடனை பிடிச்சதுக்கு அப்புறம் உன்னோட கனவு கலைஞ்சுதா இல்லையா? இந்த டேனியோட கண்ணில் இருந்து யாருமே தப்பிக்க முடியாது. ஒருத்த ஷோ காட்டுறா, இன்னொருத்த பிட் பாக்கெட் அடிக்கிறா. நல்ல காம்பினேஷன். இந்த பையன் கிட்ட நிறையவே டேலண்ட் இருக்கு. அந்த டேலண்ட் நமக்கு தேவைப்படும். ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் அவனை மீட் பண்ணணும். சின்ன பையா, என் கைய விடு. இல்ல உனக்கு தான் பிரச்சனை. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. இவன் உங்க எல்லார்கிட்டயும் பிட் பாக்கெட் அடிச்சிட்டான். ஆஹா, என் பர்ஸ காணோம். என் பர்ஸையும் காணோம். ஆஹா, என் பர்ஸையும் காணோம். எங்கடா போற? கூட்டம் அதிகமா இருக்கு. இப்ப போனா நம்மளும் மாட்டிப்போம். பேசாம அமைதியா வேடிக்கை பார்ப்போம். சார் விடாதீங்க, என் ஷோவையே கெடுத்துட்டான். கஷ்டப்பட்டு உழைச்சு சாப்பிடணும், திருடி சாப்பிடக்கூடாது. அங்கிள், நீங்க உண்மையிலேயே ரொம்ப நல்லா ஸ்டண்ட் பண்ணீங்க. தேங்க்யூ. நீயும் ரொம்ப நல்லாவே சண்டை போடுற. நீயும் போய் அவனை போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டு வா, இல்லைன்னா எங்க தப்பிச்சு போயிடுவான். ஓகே அங்கிள், அப்புறமா பார்க்கலாம். பாய். உன்னோட டேலண்ட்டுக்கு ஈடு இணையே இல்லைன்னு சொல்லணும். நீ ஷோ காட்டிக்கிட்ட இன்னொருத்தனை வச்சு பிட் பாக்கெட் அடிக்கிற அருமை. எனக்கு ஒரு வேலை பண்ணி கொடு. இதை மட்டும் நீ முடிச்சு கொடுத்தா நீ எதிர்பார்க்காத பணத்தை நான் உனக்கு தரேன். இனிமே நீ பிட் பாக்கெட் அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓ, அப்ப நீங்க எல்லாமே பார்த்துட்டீங்களா? சரி, என்னன்னு சொல்லுங்க, அதையும் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏர் வண்டியில திருடு திருடு, யாராவது பிடிங்க. திருடு திருடு. திருடு, யாராவது பிடிங்க. திருடு திருடு, யாராவது வாங்களே. திருடு திருடு திருடு, யாராவது பிடிங்க. ஹலோ போலீஸ், என் வீட்ல திருட வந்து திருடிட்டான். என்னோட ஏரியாவில் திருட்டா? திருடு போனது உங்களோட ஏரியால இல்ல சார், என்னோட வீட்ல. இங்க இருந்து 50 கிலோமீட்டர் தூரத்துல எவனாவது திருடணும்னு ஆசைப்பட்டானா கூட மக்கள் அவங்கிட்ட சொல்லுவாங்க, திருடாத. டயலாக் பேசிட்டு இருக்க போறீங்களா இல்ல இங்க வர போறீங்களா? உடனே சயின்டிஸ்ட் பட்டோட வீட்டுக்கு வாங்க, இல்லன்னா வர கோவத்துக்கு உங்களுக்கு என்ன பண்ண வேணே தெரியாது. வந்துடுறேன். இதோ கிளம்பி அங்கதான் வந்துகிட்டு இருக்கேன்.
இவா எப்படிப்பா இருக்க? நான் தாத்தாவை பார்க்கலாம் தான் வந்துகிட்டு இருந்தேன். ஆனா பாரு இந்த சயின்டிஸ்ட் பட்டு சார் இருக்காருல்ல, அவர் வீட்டுல திருடிட்டானா. அதனால நான் இப்ப அங்க போறேன். இருந்தாலும் நீ தாத்தா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடு, நான் அவர் அப்புறம் பாக்குறேன்னு. வரட்டுமா? என்ன சார் நீங்க எப்ப பாரு யாரையாவது பிடிக்கணும்னா சிவாவை கூப்பிட்டு கட்டுறீங்க. உங்க பவரை எப்பதான் சார் நீங்க யூஸ் பண்ண போறீங்க? ஏய் ஒழுங்கா அங்கேயே நெல்லு. இது அந்த ஸ்டண்ட் மேன் ஆச்சே, இவன் திருடவும் செய்வானா? அங்கிள் ஸ்டண்ட் பண்றதோட நிறுத்திக்கோங்க, திருடெல்லாம் கூடாது. உங்க ஸ்டண்ட்டை இனி ஜெயில காட்டுங்க. இந்த ராஜாவை பிடிக்கிறதுங்கிறது அவ்வளவு ஈஸியான காரியம் இல்ல கண்ணா. Hands up. ராஜாவை பிடிக்கிறது ஒன்றும் அவ்வளவு சுலபமான விஷயம் இல்ல. கண்ணா, ஒரே ஏணில 2 பேர் ஏறக்கூடாது, பாரம் தாங்காது. சிவா, உனக்கு ஒன்றும் ஆகலையே? ஒன்னும் ஆகல ரேவா, ஆனா அந்த திருடன் தப்பிச்சு போயிட்டான். சிவாண்டி எதுக்கும் கவலைப்படாத. அவன் இன்னைக்கு தப்பிச்சா என்ன, நாளைக்கு என்கிட்ட மாட்டிக்குவான் பாரு. இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் நான் இருக்கும்போது நீ ஏன் தேவையில்லாம ரிஸ்க் எடுக்கிறேன்னு எனக்கு புரியவே இல்லை. சார் சார், இது இருக்கு சார் நீங்க கேட்ட ஃபைலு. வெரி குட். இந்த டேனியோட கண்ணில் இருந்து யாருமே தப்பிக்கவே முடியாது. ஒரு ஃபைல் கைக்கு வந்துருச்சு, இன்னும் வர வேண்டிய ஃபைல் 2 இருக்கு. அடுத்த டார்கெட் சயின்டிஸ்ட் பாஸ். பண்ணிரலாம் சார். முதல் ஃபைல் கிடைச்ச சந்தோஷத்துல எல்லாரும் போங்க பார்ட்டி பண்ணுங்க. சிவா, கவனமா செயல்படு. உன்னோட சைக்கிளை யாரோ திருடிட்டு போறாங்கன்னு நினைச்சுக்கோயேன். அப்ப உனக்கு இந்த ஏணி தான் கிடைக்குது. இந்த ஏணில போய் அந்த திருடனை டப்புன்னு பிடிச்சிடு. ஏன் ஆதி, உனக்கு தான் ஏணில போறதுலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, ஒரு தடவை சிவாக்கு பண்ணி காட்டுப்பா, அதுக்கப்புறம் அதை பார்த்து அவன் பண்ணுவான். யூடி, ஒரு கோச் தன்னோட ஸ்டூடெண்ட்டுக்கு பிசிக்கலா மட்டும் ட்ரெயின் பண்ண மாட்டான், மென்டலா கூடவும் ட்ரெயின் பண்ணுவான். நான் என்னோட சிவாவுக்கு அதான்ப்பா பண்ணிட்டு இருக்கேன். அதை கேட்டு அவன் சூப்பரா பிராக்டிஸ் பண்ணிக்குவான். உண்மையிலேயே சூப்பர்ப்பா, என்ன அழகா ரீல் சுத்துற. சிவா, லட்டு சிங் சார், நீங்க இங்க அதுவும் ஏணியோட? அது சிவா முள்ளால எடுக்கணும்னு பெரியவங்க சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். அந்த ஏணி போட்டு திருட்டு பயல இந்த ஏணியை வச்சு பிடிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால நீ எனக்கு காத்து கொடுக்கணும். இல்ல அது மாதிரி, அதாவது நீ என்ன ஃபாலோ பண்ணா போதும், புரியுதா? என்ன ஃபாலோ பண்ணு. அடேங்கப்பா சிவா, உனக்கு இப்போ ஒரு கோச் இல்லப்பா, 2 சூப்பர் கோச். காப்பாத்துங்க சிவா, சிவா காப்பாத்து சிவா. அது வந்து சிவா, நான் ரொம்ப உயரத்தில் இருந்ததா நினச்சி கற்பனை பண்ணிக்கிட்டேன். பரவாயில்ல, நீ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்க. அது வந்து ப்ராக்டிஸ் நீ செஞ்சா இல்லை, நான் செஞ்சா இல்லை, எல்லாம் ஒன்றுதான். மொத்தத்தில் கலக்குனா போகிறோம்.
கதை போற. யாராவது வாங்க வாங்க, என் வீட்டுல திருட வந்துட்டா, யாராவது வந்து காப்பாத்துங்க காப்பாத்துங்க. யாரோ கத்துற மாதிரி எனக்கு சத்தம் கேக்குது. யாராவது சிவா அங்க பாரு, மேல விண்டோல இருந்து யாரோ கத்திக்கிட்டே இருக்காங்க. யாராவது வாங்க, திருட. அங்கிள், அந்த திருட எங்க? இப்பதான்ப்பா அந்த படிக்கட் பக்கமா ஓடுறான். அதோ அங்க பாருங்க, சிவா அங்க இருக்கான். சிவா கொஞ்சம் ஜாக்கிரதையா போ. இந்த ராஜாவை பிடிக்கிறது ஒன்னும் அவ்வளவு சுலபமான வேலை இல்ல. பாய் பாய். சிவா இந்த டேனியோட கண் பார்வையில இருந்து யாருமே தப்பிக்க முடியாது. ஒரு வழியா 2வது ஃபைல் என் கைக்கு வந்து சேர்ந்துருச்சு. சார், இந்த ஃபைல்ல என்ன இருக்குன்னு என்ன திருடிட்டு வர சொன்னீங்க. அவ்வளவு சாதாரணமா பேசாத, இது ஒரு ஃபார்முலா. இது மட்டும் என் கை கிடைச்சதுன்னா ஒட்டுமொத்த உலகமே என் காலு கீழே. மொத்தம் 3 சயின்டிஸ்ட், பட் போஸ், பரத்வாஜ், இவங்க 3 பேருமே சேர்ந்து ஒரு சீக்ரெட் வெப்பனை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. 3 பேருமே ரொம்ப அறிவாளி நினைச்சு ஃபார்முலாவை 3ஆ பிரிச்சு பாதுகாத்துட்டு வராங்க. எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் தான் இதை பத்தின விஷயம் தெரிஞ்சது. இப்போ எனக்கு தேவையானதெல்லாம் கடைசி ஃபைல். அதுக்கப்புறம் இந்த ஊரை விட்டு நானும் டாடா பை பை சொல்லிட்டு போயிடுவேன். ராஜா, என்னோட அடுத்த ஃபைல நீ சயின்டிஸ்ட் பரத்வாஜ் வீட்டுல இருந்து கொண்டு வரணும். ஓகே சார். லட்டு சிங் சார், தயவு செஞ்சு எப்படியாவது நீங்க அந்த திருட்டு பயல புடிச்சிருங்க. அதோட எங்க கிட்ட திருட்ட பொருளை திருப்பி வாங்கி கொடுத்துருங்க. லட்டு சிங் சார், ப்ளீஸ். இங்க பாருங்க சார், நான் என்னோட கடமையை சரியா பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். நீங்க 2 பேரும் நம்ம நாட்டோட முக்கியமான சயின்டிஸ்டுங்க. அதனால என்னால முடிஞ்ச எல்லா உதவிகளையும் உங்களுக்கு நான் செய்வேன். லட்டு சிங் சார், இவங்க பேசுறத வச்சு எனக்கு ஒரு விஷயம் புரியுது. இந்த ஏணி திருடன் திருடினதை வச்சு பார்த்தா அவன் திருடி இருக்கிறது இந்த 2 சயின்டிஸ்டோட வீட்டுல தான். இது நிச்சயமா கோஇன்சிடென்ஸா இருக்க வாய்ப்பு இல்ல. இந்த 2 திருட்டுக்கும் கண்டிப்பா ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கணும். சயின்டிஸ்ட் சார், உங்க 2 பேரை தவிர நம்ம வேதா சிட்டில வேற ஏதாவது சயின்டிஸ்ட் இருக்காங்களா? நான் இருக்கேன். இந்த ஊர்ல மொத்தம் 3 சயின்டிஸ்ட் இருக்கோம். நீங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்து ஏதாவது சீக்ரெட் ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? அப்படி நீங்க பண்றதா இருந்தா நிச்சயமா அடுத்த திருட்டு இந்த சயின்டிஸ்ட் வீட்ல தான் நடக்கும். நீ சரியாதாப்பா யோசிச்சிருக்க. நாங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு சீக்ரெட் வெப்பன் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதை பத்தின முக்கியமான இன்ஃபர்மேஷனை நாங்க 3 பேரும் தனித்தனியா பிரிச்சு வச்சிருக்கோம். அது ரொம்ப சேஃபா வச்சிருக்க வேண்டியது. ஆனா யாராவது கெட்டவன் கையில இது 3 ஒன்னா சேர்ந்து கிடைச்சதுன்னா அப்ப டவுட்டே இல்ல, அடுத்த திருட்டு உங்க வீட்ல தான். ஆனா இந்த தடவை நாம எல்லாரும் தயாரா இருக்கணும். ஆனா அவசரப்பட்டு நாம திருடனா அங்கேயே புடிச்சிட கூடாது. அவனை நாம ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனோம். அவனுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு நாம தேடி அவனையும் பிடிக்கணும். லட்டு சிங் சார், சீக்கிரம் வாங்க, நாம அவனை ஃபாலோ பண்ணணும். ஓகே சார். அதாவது இதே தான் நானும் சொல்லணும்னு இருந்தேன். எனக்கு முன்னாடி நீ சொல்லிட்ட. இந்த ராஜாவை பிடிக்கிறது ஒன்றும் அவ்வளவு சுலபமான விஷயம் இல்ல. ஏன்டா என்ன மட்டும் நீ அடிக்கிற? டேனியோட கண் பார்வையில இருந்து யாருமே தப்பிக்க முடியாது. ஒரு சின்ன பையனை உன்னால சமாளிக்க முடியலையா? பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. சிவா, அந்த ராஜாவை நீ புடிச்சிட்டல, இந்த டேனி பையல நான் புடிச்சு காட்டுறேன் பாரு.
சிவா வலிக்குது, கொஞ்சம் இவனையும் நீயே புடிச்சு கொடுத்துற. கண்ணா, ஏனிய வச்சு நல்லாவே சண்டை போடுற நீ, ஆனா என்ன மறந்துட்ட பாத்தியா? குதிச்சிரு, முன்னாடி பெரிய பள்ளம். போதுப்பா, நிறுத்து. இனி இந்த டேனியால அடி வாங்க முடியாது, மன்னிச்சுடு. தேங்க்யூ சிவா, தேங்க்யூ வெரி மச். படிக்கிற நேரம் போக கொஞ்ச நேரம் டைம் ஒதுக்கி என் கூட வந்து இந்த மாதிரி ட்ரைனிங் எடுத்துக்கிறது ரொம்ப சிறந்த விஷயம். இந்த காலத்து பசங்க எங்க கத்துக்குதுங்க, எல்லாம் வீடியோ கேம்ஸ்ல விளையாடிக்கிட்டு இருக்கு. கிரேட்.